அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரச்சத்தியமான தரிசனம் இருந்ததில்லை. பெருசா ஒரு கர்த்தர் வெளிப்பட்டார், தீர்க்க தரிசனம் அவ்வளோ ஒன்றுமே இல்லை. சும்மா பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வருவாங்க, பலி செலுத்துவாங்க, குடும்பம் சண்டை போடுவாங்க, சாப்பிடுவாங்க, சண்டை போடுவாங்க. ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை ஆண்டவர் தோன்றினார், மகிமை நிரப்பிச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு வழிபாட்டு முறை தான் இருந்துச்சு. அந்த இடத்துல இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 26ஆம் வசனம் வாசி. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஒரு பெரிய ரிவைவல் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இல்லை, ஒரு எழுப்புதல் பிரசங்கம் இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை, கர்த்தர் பிரத்யட்சமாக வெளிப்படலை. அந்த சூழ்நிலையிலும் கூட இவன் உத்தம புத்திரனாக இருந்தான். அன்னால் ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தான். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் போய் விழுந்து ஜெபிச்சான். அவள் விசுவாசோடைய வாழ்க்கையே மாற்றியது. அவள் தன்னுடைய பொருத்தனையில் உறுதியாக இருந்தாள். பிள்ளையை கொண்டு தேவாலயத்தில் விட்டான். அந்த பிள்ளை அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளையாக பணிவிடை செய்கிறவனாக வளர்ந்தான். வெறும் பணிவிடை செய்கிற மாத்திரமல்ல, 13 வயசு பையனை பற்றி சொல்லியிருக்குது. அந்த 13 வயசு பையன் உத்தம புத்திரனாக இருந்தானா, அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டு. இங்கே இருக்க அருமையான வாலிப பிள்ளைகள்கிட்ட சொல்கிறேன், யாரை கெடுங்கட்டு போட்டோம், முன்னால் நிற்கிறவர்கள் நாங்கள் எவ்வளோ அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டோம். இன்னைக்கு ஏதோ ஒரு சாமியலோட கர்த்தர் பேசுவாரானாலாம், நான் கர்த்தருக்கும் மற்றவர்களுக்கும் பிரியமாக நடந்தேன். அந்த பையன் பாஸ்டருக்கு ரொம்ப பிரியமாக நடந்துக்கிறான், பாஸ்டாண்டுக்கு ரொம்ப பிரியமாக நடந்துக்கிறான். அந்த பிள்ளை சபையில் எல்லா விசுவாசிகளுக்கும் அவ்வளோ பிடிச்சி, என்ன வேலை சொன்னாலும் உண்மையாக செய்கிறான். அவள் ஊழியக்காரி மாதிரியே நடந்துக்கிறாள். ஏபோத்தை தரித்து இருக்கிறாள். மற்றவங்கள மாதிரி வேஷம் போடல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடல. பணிவுடைய ஆவி அவட்ட இருக்கு. 13 வயதுக்குள்ளாக அந்த பையன் அந்த சர்டிஃபிகேட் வாங்க. எல்லாருக்கும் முன்பாக அவன் ரொம்ப பிரியமாக நடந்து கொள்ளுகிறான்.